ஆட்சி அமைப்பதற்கு சிலருக்கு சில தொகுதிகள் தேவைப்படும், சில எண்ணிக்கை தேவைப்படும். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது நான் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடப் போகிறேன் என்ற முடிவை தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனும் ஒரு ஆள் கூட அவர் போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. திமுக தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து நான் கேட்கிறேன், யாராவது ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட விரும்பிய நிலையில் அவரை போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று திமுக தலைவரிடத்திலோ அல்லது அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவரிடத்திலோ இதுவரையில் எந்த ஊடகவியலாளராவது கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? சிட்டிங் எம்எல்ஏவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? இதை டிபேட் வைக்கிறான். திமுகவில் மட்டும் 60 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல. யாராவது போய் திமுகவில் நீங்க ஏங்க 60 பேருக்கு சீட்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? இந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை எப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரு தலைவருக்கு இருந்தால்தான் அந்த தலைவரால் சுதந்திரமாக திட்டமிட முடியும், இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். ஆனால் இந்த நாள் வரையில் கட்சி உடையும் போது அவங்க வெளியே போக போறாங்க, இவங்க கட்சியை புது கட்சி தொடங்க போறாங்க. அதிமுகவிலிருந்து 6 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே உட்கட்சி முரண்கள் இருக்கின்றன. அதிமுகவை பற்றி எவரும் பேசவில்லை. ஏன் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வருகிறார்கள்? அப்படி என்ன உள்ளே நடக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை தான் என்ன? யாராவது டிபேட் வைக்கிறீங்களா? கேள்வி எழுப்புறீங்களா? அவங்க ஏன் வெளியே வந்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேட்கிறாங்க. மைக்கு நீட்டு அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்க கருத்து என்ன? அங்கதானே போய் கேட்கணும். அதுதானே நியாயம். ஏங்க உங்க கட்சியில இருந்து 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒரே நாள்ல ஒரு பதில் சொல்லிட்டு போறார். நான் எங்க போய் நின்னாலும் இந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உடனே நான் ஏதாவது நியாயமா பதில் சொல்லணும்னு அது நல்லது இல்லைங்க, அது ஆரோக்கியமானது இல்லைன்னு சொன்னா இவர் இன்னும் தாவேக்காவுக்கு செக் வைக்கிறாரு, இவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு செக் வைக்கிறாரு. டிபேட் அப்படியே டைவர்ட் பண்றான். இதுக்கு பேர் தான் திரிப்புவாதம். பிரச்சனையை திசை திருப்புவது, உண்மையை மறைத்து பேசுவது, பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பேசுவது. உண்மையிலே அதிமுகவில் தான் போய் கேட்க வேண்டும். ஏன் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா பண்ணணும்? திரும்ப திரும்ப நம்ம இடத்திலே கேட்கிறார்கள். அல்லது தாவேக தலைவர்கிட்ட போய் கேட்கணும். உங்க மேல மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நீங்க சொல்லித்தான் மறைமுகமா அவங்களை வந்து வெளியேறுவதற்கு ஊக்கம் கொடுப்பதாக சொல்லுகிறார்களே, இது உண்மையா? முடிந்தா முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. அதுதானே நியாயம்.